மணத்தக்காளி கீரை நெறைய பேர் வீட்ல செய்ய மாட்டாங்க. ஆனா, மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா, வாய் புண்ணுக்கு, வயித்து புண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போறோம். என்னடா நான் குக்கர்ல பண்றேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த மணத்தக்காளி கீரை கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும். அதனால நம்ம குக்கர்ல தாராளமா நம்ம விசில் விட்டு எடுக்கலாம். கண்டிப்பா அதோட சத்து குறையாது. பருப்பு கூட்டுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு கொஞ்சம், அப்புறம் வந்து 2 கை அளவுக்கு மணத்தக்காளி கீரை, நறுக்குன வெங்காயம், ஒரு 4, 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி. எப்பவுமே கீரை செய்யும்போது கொஞ்சமா சீரகம் சேர்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும். நெறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, குக்கர் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டா போதும். சூப்பரா நல்லா பருப்பும் சரி, கீரையும் சரி நல்லா வெந்துரும். இது வந்து நான் கீரை வந்து கட் பண்ணி போடாம முழுசாவே போட்டிருக்கேன். ஏன்னா கூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்க கடையிறதா இருந்தா கூட நல்லா வந்து நீங்க கடைஞ்சிக்கலாம். நான் கூட்டு பண்ண போறதுனால நான் ரொம்ப கடையல. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, தேங்காவும், சோம்பும் சேர்த்து நீங்க ஒரு மிக்ஸில வந்து அரைச்சுட்டு, அத நீங்க பேஸ்ட்டா போட்டீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சில வரும். இல்ல கூட்டு மாரி வேணும்னா, நீங்க அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த தாளிப்பு வந்து நீங்க வடகம்ல போட்டு தாளிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த கீரைக்கு வந்து நீங்க பச்சை மிளகா சேர்க்காதீங்க. ஏன்னா, வாய்ப்புண்ணுக்குலாம் வந்து பச்சை மிளகா சேர்த்தோம்னா, இன்னும் நம்மளுக்கு காரம் வந்து அதிகமா இருக்கும். அதனால எப்பவுமே வந்து காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா